ஆவடி மாநகராட்சி தென்றல் நகர் பகுதியில் முறையாக மழைநீர் வடிகால் அமைக்கப்படாததால் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தற்போது பார்க்கலாம். மாநகராட்சிக்கு மக்கள் பணம் பல கோடி ரூபாய் இழப்பு. மாநகராட்சி அலுவலர்கள் கண்காணிப்பில் கட்டப்படாத மழைநீர் வடிகால் பணி. தனது விருப்பம் போல் முறையற்ற நிலையில் கட்டிய ஒப்பந்ததாரர். பல மாதங்களாக மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி வடியாத அவலம். வடிகாலுக்கு மூடிக்கூட போடாததால் உள்ளே விழுந்த சிறுமி. ஆவடி மாநகராட்சி மழைநீர் வடிகால் பணியில் நடந்தது என்ன? ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 20வது வார்டு பட்டாபிராம் தென்றல் நகரில் 1 முதல் 4 பிரதான சாலைகளில் உள்ள 33 தெருக்களில் 600க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்கு கடந்த 2021 மழை காலத்தில் குடியிருப்புக்குள் வெள்ளம் புகுந்து பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டனர். இதனால் கடந்த 2022 தென்றல் நகரில் ரூபாய் 6.87 கோடி மதிப்பீட்டில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி செய்து முடிக்கப்பட்டது. மாநகராட்சி அலுவலர்கள் மேற்பார்வையில் இந்த பணிகள் நடக்காததால் ஒப்பந்ததாரர் தனது விருப்பம் போல் நீர்மட்டம் பார்க்காமல் முறையற்ற நிலையில் வடிகால் அமைத்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்க மழைநீர் வடிகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டெண்டர்ல தோண்டினவங்க மேடு பள்ளம் பார்க்காம தோன்றதுனால பொதுமக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. இந்த காவா போடுறதுக்கு முன்னாடி தண்ணி வேகமா ஓடிட்டு இருந்தது. அந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் நிற்கும், அப்புறம் வெயில் அடிச்சா போயிடும். இப்போ இந்த காவா போட்டதுக்கு அப்புறம் இந்த காவால 1.5 வருஷமா நிக்குது இந்த தண்ணி. இதனால் மாநகராட்சி பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்ட நிலையில் பல இடங்களில் மழைநீர் வடிகால் பயனற்று உள்ளது. இது ஒருபுறம் இருக்க தென்றல் நகர் 10, 13, 14, 16 ஆகிய தெருக்களில் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5 அடி ஆழத்திற்கு முறையற்ற நிலையில் அமைக்கப்பட்ட வடிகாலில் பல மாதங்களாக மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி வடியாமல் இருக்கிறது. அவை வெளியேற வழியின்றி தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் டெங்கு, வைரஸ் காய்ச்சல் மற்றும் நோய் தொற்றால் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் வடிகாலுக்கு மூடி இல்லாததால் அப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி சிறுமி ஒருவர் பள்ளிக்கு செல்லும் போது தவறி அந்த வடிகாலுக்குள் விழுந்ததாகவும் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அவரை பத்திரமாக மீட்டதாகவும் அப்பகுதி வாசிகள் தெரிவித்துள்ளனர். தண்ணி ஜாஸ்தி வருது. எங்க வீட்டுல எங்க அக்கா பையனுக்கு டெங்கு ஜுரம், இவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு வருது. இது சரி பண்ணி சொல்லி நிறைய வாட்டி சொல்லிட்டோம், சரியா ஆகல. கேட்டாக்க இதுக்கு வழி இல்ல ரோடு இல்ல அப்படிங்கிறாங்க. இது ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்து நீங்க கொஞ்சம் பண்ணி கொடுங்க. ஏன்னா குழந்தை ஸ்கூலுக்கு போறப்ப இவங்களோட வீட்டு குழந்தை துப்புன்னு கீழே விழுந்துட்டான். அதனாலதான் சொல்றோம் நாங்க. ஆடு விழுந்துச்சு, மாடு, அதெல்லாம் எப்படி தூக்க முடியாங்களா? குழந்தைங்கள தூக்க முடியும், ஆடு மாடை தூக்க முடியுமா? அதுவும் ஒரு ஜீவன் தானே. உங்களுக்கு கேட்டாக்க வழி இல்லைன்றாங்க. அப்ப வழி இல்லாத எதுக்கு நீங்க ட்ரைனேஜ் இங்க போட்டீங்க? அது மட்டும் இல்லாமல் ஆடு, மாடு போன்ற கால்நடைகள் அடிக்கடி வடிகாலில் விழுந்து அவதிப்படுவதாகவும் இந்த கழிவுநீர் வழியாக பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் சர்வசாதாரணமாக குடியிருப்புக்குள் புகுந்து வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இங்கு இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறிய ஒரு குடும்பம் அப்பகுதியில் அதிக அளவில் மழைநீர் தேங்குவதாலும் அதிக அளவில் விஷ ஜந்துகள் நடமாட்டம் காணப்படுவதாலும் அந்த வீட்டை விட்டு வேறு பகுதிக்கு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த காவா போட்டு 2.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷமா ஒரே கொசுக்கல்ல பாம்பு எல்லாமே இருக்குது. எங்க வீட்டு வாசல்ல எடுப்பு தண்ணிக்கு மேல மழை காலத்துல வருது. மழை தண்ணி காவான்னு போட்டாங்க. மழை தண்ணியோட 2 வருஷத்துக்கு முன்னால நல்லா இருந்தா காவா, இப்ப நல்லா மழை தண்ணியே நல்லா ஓடிடும். ஆனா இப்ப காவா போட்டதுனால ஒரே கொசு தொல்லை, பாம்பு எல்லாமே வருது. எங்களால ஒண்ணுமே சமாளிக்க முடியல. இது குறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட கவுன்சிலர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் பிரச்சனையின் தீவிரம் உணர்ந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண 16வது குறுக்கு தெருவில் குறுக்கே 200 மீட்டர் தூரத்திற்கு வடிகால் அமைத்தால் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேங்கி நிற்கும் கழிவுநீர் அருகிலுள்ள சேக்காடு ஏரியில் வடிந்துவிடும். இது குறித்து தாங்கள் தெரிவித்தும் இந்த இடத்தில் மழைநீர் வடிகால் பணி மற்றும் சாலை அமைப்பதற்கான பணியை ஆவடி மாநகராட்சி அதிகாரிகளும் கவுன்சிலரும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். ஒரு 200 மீட்டர் கால்வாய் தோண்டினாக்கா பக்கத்தில் இருக்கிற சேக்காடு ஏரிக்கு 10 நிமிஷத்துல இந்த தண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை செய்யறது இல்லை. வேஸ்டா நீர்நிலையிலையும் பிளாட்டுக்கு விற்கணுங்கிறதுக்காக ரோடு போடுறாங்களே தவிர காவா தோன்றாங்களே தவிர இந்த ஆவடி மாநகராட்சி
எந்த விதமான பொதுமக்களுடைய வரி பணம் வீணாகதை தவிர 5 பைசாவுக்கு புண்ணியம் இல்லாமல் இருக்குங்கிறத தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சேக்காடு ஏரி பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு மற்றும் தூர்வாராமல் உள்ளதால் கடந்த 3 ஆண்டுகளாக தென்றல் நகர் குடியிருப்புக்குள் வெள்ளம் புகுந்து விடுகிறது. சேக்காடு ஏரியை ஆழப்படுத்துவதாக கூறி வந்த நிலையில் அதுவும் கண்டும் காணாமல் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக வரலாறு காணாத மழை ஆவடியில் பதிவாகி இருந்த நிலையில் இந்த பகுதி மக்கள் வீடு முழுவதும் வெள்ள நீர் சேர்ந்து அவதியடைந்தனர். கமிஷனர் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்க, அதிகாரிங்க பார்த்துட்டு போனாங்க. இது வரைக்கும் எந்த சுற்றம் எடுக்கல. இதனால வரி பணம் தான் வேஸ்ட். அந்த அதிகாரிங்க வந்து முதல்ல காவை கட்டி முடிச்ச உடனே அது சரியாக பார்க்கல. அதுதான் இவ்வளோ ஆவடி வந்து மாநகராட்சியாரையும் இது வரைக்கும் வந்து வரிதான் ஏறிச்சு தவிர இங்க வந்து பெருசா மக்களுக்கு வந்து பயன்படுற மாதிரி எதுவுமே இங்க நடக்கல. அதனால இதை வந்து சரி பண்ண சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எனவே வரும் மழை காலத்திற்குள் ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் மேடு பள்ளம் சரிவர பார்த்து மழைநீர் வடிகால் மாற்றியமைக்க வேண்டும் என்றும் 16வது தெருவில் உள்ள 200 மீட்டருக்கு மழைநீர் வடிகால் அமைத்து சாலையில் தேங்கும் நீரை ஏரியில் கலக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக ஆவடி அம்பத்தூர் செய்தியாளர் கார்த்திக்குடன் செய்திக் கொள்ளும்.